ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். சின்ன பிள்ளைன்ற மதுரை மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஓரிங் ஹைட்ரோக்ளாலிக் சிஸ்டத்தை மதுரையில் இருக்கிற ஒரு பெண்மணி அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே வாஜ்பாய் அவர்கள் அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய காலில் கும்பிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நேரம் காலம் கருதி கதையை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அதனால் அதுவும் இப்போ வலைதளத்தில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு விளக்கம் தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் சொல்கிறேன். எதிர்க்கட்சியினர் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக பிரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 25ஆம் தேதி அமைச்சர் கீர்த்தனா சட்டமன்றத்தில் பேசிய போது மதுரை மாவட்டத்தில் சின்ன பிள்ளை என்று மூதாட்டி ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஆயில் லீக் ஆகாமல் இருக்க ஓரிங் என்பதை கண்டுபிடித்தார். இதனால் அப்போதைய பிரதமர் வாஜ்பேயி அவரது வீட்டுக்கே சென்று மூதாட்டியின் காலில் விழுந்து கும்பிட்டார் என குறிப்பிட்டார். சின்ன பிள்ளைன்ற மதுரை மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஓரிங் ஹைட்ரோக்ளாலிக் சிஸ்டத்தை ஆயில் லீக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு இதை எம்எஸ்எம்இயில் இருக்கிற ஒரு எஸ்எஸ்ஜி மதுரையில் இருக்கிற ஒரு பெண்மணி அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே வாஜ்பாய் அவர்கள் அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய காலில் கும்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இண்டஸ்ட்ரியும் எம்எஸ்எம்இயும் இணைத்து அங்கே இருக்க எஸ்எஸ்ஜி குரூப் பெண்களும் வளர வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு வலியுறுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ வைரலாக பரவிய நிலையில் அமைச்சர் கீர்த்தனா குறிப்பிட்ட சின்ன பிள்ளை என்பவர் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி சமூக பணியாற்றியமைக்காக புகழ் பெற்றவர். அவர் ஓரிங்கை எல்லாம் கண்டுபிடிக்கவில்லை. ஓரிங்கை கண்டுபிடித்தவர் அமெரிக்காவைச் சேர்ந்த நைல்ஸ் கிறிஸ்டன்சன். இதற்கும் மதுரை சின்ன பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அமைச்சர் கீர்த்தனா தவறான தகவலை கூறியுள்ளார் என பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வந்தனர். மேலும் முன்னாள் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் தவறான தகவல் பதிவாகிவிடக் கூடாது என்பதற்காக இதை பகிர்கிறேன். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி அவர்கள் சின்ன பிள்ளை வீட்டுக்கு வரவில்லை. மாறாக டெல்லியில் நடந்த விருது வழங்கும் விழாவில்தான் வயதில் தன்னை விட இளையவரான சின்ன பிள்ளையின் காலை தொட்டு வாஜ்பேயி வணங்கினார். கிராம மக்களிடையே களஞ்சியம் என்ற பெயரில் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி நடத்தி சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக சின்ன பிள்ளை அவர்களுக்கு ஸ்திரீ சக்தி என்ற விருது வழங்கப்பட்டது என்று விளக்கமளித்தார். தான் பேசியது சர்ச்சையானதை உணர்ந்த அமைச்சர் கீர்த்தனா சட்டமன்றத்தில் பேரவை விதி எண் 111 கீழ் திருத்த அறிக்கை அளிக்க அனுமதி கோரினார். அப்போது பேசிய அமைச்சர் கீர்த்தனா, அன்று மதுரை சின்ன பிள்ளை பற்றி பேசும்போது நேரமின்மை காரணமாக சுருக்கமாக சொல்லிவிட்டேன். அது காட்டுத்தீ போல பரவி வருகிறது. மதுரையில் இயங்கும் ஆட்டோமொபைல் உதிரிப்பாக நிறுவனத்திற்கு சுய உதவி குழுக்கள் மூலம் ஓரிங் கேஸ்கெட் செய்து தர மதுரை சின்ன பிள்ளை உந்துதலாக இருந்தார் என அமைச்சர் கீர்த்தனா குறிப்பிட்டார். பேரவை விதி 111 கீழ் ஒரு திருத்த அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அனுமதி கோரியுள்ளார். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். அன்னைக்கு நேரம் காலம் கருதி கதையை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அதனால் அதுவும் இப்போ வலைதளத்தில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு விளக்கம் தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் சொல்கிறேன். மதுரை மாவட்டத்தில் இயங்கும் தான் ஃபவுண்டேஷன் என்ற சுய உதவி குழுவின் அமைப்பில் ஒரு ஆக்டிவ் மெம்பர் தான் இந்த சின்ன பிள்ளை அவர்கள். அப்பன் திருப்பதி பகுதியில் வைகை வட்டார களஞ்சியம் சுய உதவி குழு மூலம் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த சிறப்பாக பணியாற்றி வந்தார். கிராம பெண்களிடையே ஒரு சேமிப்பு பிரிவை தொடங்க முயற்சிகள் மேற்கொண்டனர். பெண்களை மேம்படுத்துவதன் மூலம் வறுமை மற்றும் கடன் குறைகளை குறைக்க பல பங்களிப்புகளை செய்துள்ளார். அவரது சேவையை பாராட்டி பத்மஸ்ரீ விருதை 2019 பெற்றார். ஆனால் அவரின் செயல்களுக்காக மட்டுமே அவருக்கு 2001 ஆண்டில் ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருதை பெற்ற 5 பெண்களில் சின்ன பிள்ளை அவர்களும் ஒருவர். அந்த விருது வழங்கும் விழாவில் தான் அவரின் மகத்தான செயலை பாராட்டி அவரின் பாதங்களில் ஆசி பெற்றார் முன்னாள் பிரதமர் மறைந்த வாஜ்பாய் அவர்கள். அதுவும் அவரின் செயலுக்கான அங்கீகாரம்தான். அதே சமயம் மதுரையில் இயங்கும் நிறுவனமான ஹைடெக் அராய் என்ற ஆட்டோமொபைல் உதிரிபாக நிறுவனத்திற்கு இதே சுய உதவி குழுக்கள் மூலம் ஓரிங் எனும் சிறிய ரப்பரால் செய்யப்பட்ட காற்று மற்றும் திரவம் வெளியேறாமல் இருக்க பயன்படுத்தப்படும் ஒரு கேஸ்கெட்டை ஜாப் ஒர்க் அடிப்படையில் இந்த சுய உதவி குழுக்கள் மூலம் செய்து தரவும் உந்துதலாக இருந்தார். இன்றளவும்
மதுரை வட்டார பகுதியில் சுமார் 200 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தான் பேசியதில் இருந்து எதிர்க்கட்சியினர் ஒவ்வொரு வார்த்தையையும் நுணுக்கமாக பிரித்து அரசியல் செய்கிறார்கள். நான் சொன்னது ஒன்று, அதை மாற்றி கவனத்தை ஈர்க்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்துறையும் மகளிர் சுய உதவி குழுக்களையும் இணைத்து ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெண்களும் வாழ்வாதார வாய்ப்புகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி வருகிறோம். இதுதான் பேசப்பட வேண்டியது, ஊக்குவிக்கப்பட வேண்டியது. ஆனால் எதிர்க்கட்சியினர் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக பிரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னது ஒன்று, அதை மாற்றி செய்து தேவையில்லாமல் அது ஒரு கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கின்றது. எங்களின் கவனம் ஒன்றே, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, வருமானம், தொழில் வாய்ப்பு, பெண்களின் முன்னேற்றம் தான் எங்கள் அரசியல். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.